திருமுழுக்கு யோவான் தான் யார் அல்ல என்பதையும் தான் யார் என்பதையும் இயேசு யார் எனச் சொல்வதையும் இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு எடுத்துரைக்கிறது. 1. நான் யார் அல்ல, தான் மெசியா அல்ல, எலியா அல்ல, இறைவாக்கினர் அல்ல என வெளிப்படையாக உரைக்கிறார் திருமுழுக்கு யோவான். தன்னை அறிந்தவராகவும் தன் வரையறை அறிந்தவராகவும் மற்றவருக்கு உரியதை தனக்கென எடுத்துக்கொள்ளாத பெருந்தன்மை கொண்டவராகவும் இருக்கிறார் யோவான். 2. நான் யார்? பாலை நிலத்தில் ஒலிக்கும் குரல் என்று தன்னை அடையாளப்படுத்துகிறார் திருமுழுக்கு யோவான். இந்த அருள் வாக்கியத்துக்கு விளக்கம் தருகிற புனித அகுஸ்தினார் குரல் மற்றும் வார்த்தை என்னும் இரு சொற்களை இணைத்து பார்க்கிறார். குரல் யோவானையும் வார்த்தை இயேசுவையும் குறிக்கிறது. நாம் பேசும்போது எழும் வார்த்தையை முன்மொழிவது நம் குரலே. ஆனால் வார்த்தையை கேட்டவுடன் நாம் குரலை மறந்து விடுகிறோம். குரல் மறைந்து விடுகிறது, வார்த்தை தங்கி விடுகிறது. வார்த்தையாகவே இயேசுவை இந்த உலகுக்கு அறிவித்து அந்த வார்த்தையை நிலைக்கச் செய்துவிட்டு தான் மறைந்து விடும் குரலாக நிற்கிறார் திருமுழுக்கு யோவான். 3. இயேசு யார்? மக்களிடையே நிற்கிற ஒருவரை, அவர்கள் அறிந்து கொள்ளாத ஒருவரை சுட்டி காட்டுகிறார் யோவான். மிதியடி வாரை அவிழ்க்கக்கூட எனக்கு தகுதி இல்லை என்னும் வாக்கியத்தை இணைச்சட்டம் 25:7, ரூத்து 4 ஆகிய பாடங்களின் பின்புலத்தில் மற்றவரின் பொறுப்பை பிடுங்கிக் கொள்வதற்கு எனக்கு தகுதி இல்லை என யோவான் அறிக்கையிடுவதாக புரிந்து கொள்ளலாம். மறைமுகமாக இயேசுவே பொறுப்புக்குரியவர், மெசியா என முன்மொழிகிறார் யோவான். யோவான் மெசியா அல்ல, ஆனால் மெசியாவுக்கு முன்னோடி. எலியா அல்ல, ஆனால் எலியாவின் உளப்பாங்கை பெற்றிருந்தவர். இறைவாக்கினர் அல்ல, ஆனால் இறைவாக்கினர்களின் நிறைவாக நிற்பவர். திருமுழுக்கு யோவானின் இருத்தலும் இயக்கமும் இயேசுவின் இருத்தலையும் இயக்கத்தையும் கொண்டு நிர்ணயிக்கப்படுகிறது. இறைவனிடமிருந்து கற்றுக்கொள்கிற நபர் அவரோடு இணைந்து வாழுகிறார் என தன் குழுமத்துக்கு எழுதுகிறார் யோவான். முதல் வாசகத்திலே பார்க்கிறோம். இறைவனிடமிருந்து நாம் கற்றுக்கொள்கிற அருள் பொழிவே நமக்கு கற்றுத்தருகிறது. இன்று பல நேரங்களில் நாம் மற்றவர்களைப் போல இருக்க வேண்டும் என நினைக்கிறோம், அல்லது மற்றவர்களை கொண்டு நம்மை அளவிடுகிறோம், அல்லது நம்மை தாண்டிய ஓர் அளவையை நிர்ணயித்து கொண்டு அதை அடைய முயற்சி செய்து சோர்ந்து போகிறோம். நாம் அனைவருமே ஒரிஜினலாக பிறக்கிறோம், ஆனால் பலர் மற்றவர்களின் போட்டோ காப்பியாக பிரதியாக வாழ்ந்து இறந்து போகிறார்கள் என எச்சரிக்கிறார் இளவல் புனித கார்லோ அகுதிஸ். நான் யார் என்பதையும் நான் யாருக்காக என்பதையும் அறிந்த ஒருவர் தன் வாழ்வின் திசை அறிந்தவராக இருக்கிறார். நம் வாழ்வின் திசையை நாம் அறிந்து கொள்ளவும் அந்த திசை நோக்கி பயணம் செய்யவும் திருமுழுக்கு யோவான் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இன்று கிறிஸ்துவுக்காக நாம் சான்று பகருகிறோம். அவரே வார்த்தை, நாம் குரலாக இருந்தால் திருமுழுக்கு யோவான் போல போதும். நம் வார்த்தைகள் கிறிஸ்துவை மறைத்துவிட வேண்டாம்.